SVC ஆதித்யரா மூவிஸ் தயாரிப்பில் ஷங்கர் இயக்கத்தில் ராம் சரண் நடிக்கும் கேம் சேஞ்சர் திரைப்படம் வரும் ஜனவரி 10 முதல் திரையரங்குகளில். கோவை அவினாசி சாலையில் நடைபெற்று வரும் டைம்ஸ் பிசினஸ் அவார்ட்ஸ் நிகழ்ச்சியில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை பேசுகிறார். பார்க்கலாம். அதுல திறன் மேம்பட்டவர்கள், சிறப்பானவர்கள், சமுதாயத்திற்கு ஊக்கத்தோடு பணி செய்யக்கூடியவர்கள், இவர்களுக்கு விருது கொடுப்பதன் மூலமாக இன்னும் நிறைய மனிதர்களுக்கு ஒரு உந்து சக்தி ஏற்படுத்துவதற்காக கோயம்புத்தூர்ல டைம்ஸ் பிசினஸ் அவார்டு இந்த விருது வழங்கும் நிலையில நம்ம இருக்கும். இதுல எல்லா தரப்பட்ட விருதும் கொடுக்குறாங்க. கல்வியிலிருந்து, அது காலேஜா இருக்கலாங்க, ஸ்கூலா இருக்கலாம், மருத்துவமனைகள்ல இருந்து, ரீட்டைல் ஸ்டோர்ஸ்ல இருந்துங்க. இன்னைக்கு குறிப்பா இளைஞர்கள் கோயம்புத்தூரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப பாப்புலராக இருக்கக்கூடிய ஒரு ஜாயிண்ட் வந்து ரெஸ்டோ பார்ஸ். எல்லாருக்குமே ஒரு ஈவினிங் தட் இஸ் ஒன்லி பிளேஸ் தே கேன் கோ. ஏன்னா வேற எந்த என்டர்டைன்மெண்ட் ஆப்ஷனுமே இல்லாம நம்ம வளர்ந்து கொண்டிருக்கின்றோம். ஒரு பெரிய பப்ளிக் பார்க், ஃப்ரீயா இயற்கையோடு ஒன்று இருக்கக்கூடிய பகுதிகள் எங்கேயுமே இல்லைங்க. இன்னைக்கு இளைஞர்களுக்கு வந்து பெருசா எந்த என்டர்டைன்மெண்ட்டுமே கோவை மாநகரத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு சோசியல் லைஃப், ஒரு சினிமா தியேட்டரை தவிர இல்லாத ஒரு நகரமாக கூட இருக்கும். அதை நாம் எல்லோரும் சேர்ந்து சரி பண்ண வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்கு. அதையும் அடுத்த 5 ஆண்டுகள்ல அதை நம்ம சரி பண்ணணும். இப்படிப்பட்ட மனிதர்கள் எல்லோரும் வந்திருக்கிறீங்க. அதனால் முதல்ல உங்களுக்கு என்னுடைய நன்றிகளை, அந்த வாழ்த்துக்களை, பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே நேரத்தில் நாம் ஒரு இந்தியனாக இருக்கின்றோம். கோயம்புத்தூர் மக்களை பொறுத்தவரை விசாலமான பார்வை இருப்பவர்கள். கோயம்புத்தூர் வளர்ந்துருச்சு, கோயம்புத்தூர் வளர்ந்து கொண்டிருக்கிறது, கோயம்புத்தூர் இன்னும் வளர வேண்டும். இந்த மூன்றில் நம்ம ஒருமித்த கருத்தோடு இருக்கும். இந்தியாவில் என்ன நடக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்பது என்னுடைய கடமை, என்னுடைய கருத்து, என்னுடைய எண்ணம். 2023 கம்ப்ளீட்டட் இயர், ஜனவரியிலிருந்து டிசம்பர் 2023 லாஸ்ட் இயர் எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஒரு நாள் நம்முடைய நாட்டில் 95 ஸ்டார்ட் அப்ஸ் ரெஜிஸ்டர் ஆயிருக்குதுங்க. ஒரே நாள் நம்முடைய நாட்டில் 227 பேட்டன்ட் ஃபைல் ஆயிருக்கு. எவ்ரி சிங்கிள் டே 45,205 பீப்புள், 45,205 பேர் எம்ப்ளாய்மெண்ட் ப்ராவிடென்ட் ஃபண்ட்ல மெம்பரா ரெஜிஸ்டர் ஆயிருக்கிறாங்க. ஒரு நாளுக்கு சாலையோர வியாபாரிகளுக்கு மட்டுமே ஒரு நாள் இந்தியாவில் 12 கோடி ரூபாய் கடன் கொடுத்திருக்கோம். ஒரு நாள் சிறு குறு தொழிற்சாலைகள் யார் நடத்துறாங்களோ முத்ரா கடன்ல ஒரு நாள் இந்தியாவில் 1329 கோடி ரூபாய் அரசு டிஸ்பர்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்கெடியூல்டு கமர்ஷியல் பேங்க் SCBs அவங்க MSME கொடுத்திருக்கக்கூடிய கடன் ஒரு நாளைக்கு 6,191 கோடி ரூபாய். ஒரு நாளைக்கு 15 கிலோமீட்டர் ரயில்வே லைன் போட்டிருக்கோம். ஒரு நாளைக்கு 40.3 கிலோமீட்டர் நேஷனல் ஹைவே போட்டிருக்கோம். 2023 ரிப்போர்ட் கார்டு. அப்படின்னா கண்ட்ரி இஸ் growing faster, கண்ட்ரி இஸ் progressing. எல்லா தரப்பட்ட மக்களையும் ஒன்றிணைத்து நம்முடைய நாட்டில் வேகமான ஒரு வளர்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது. அதில் கோயம்புத்தூருடைய பங்கு நிச்சயமாக பெரிய அளவில் இருக்கு. ஏன்னா தமிழ்நாட்டினுடைய உற்பத்தி திறன்லேயே கோயம்புத்தூரை பாருங்க, நாட்டினுடைய வளர்ச்சியினுடைய உற்பத்தி திறனும் கோயம்புத்தூர் வளர்ந்து கொண்டிருக்கிறது. இது நடக்க நடக்க இன்னொரு விஷயமும் நம்ம பேரலா பண்றோங்க. நம்முடைய நாட்டில் நம்ம எல்லோரும் இணைந்து அந்த ஒரே நாளில் 2023 ஆவரேஜா ஒரு நாள் எடுத்துக்கிட்டீங்கன்னா 2,61,000 பேர்த்துக்கு தினமும் குடிநீர் மூலமாக, பைப்பு மூலமாக தண்ணீர் வருது. எவ்ரி டே 2,61,000 people they get a tap water connection every single day. எவ்ரி சிங்கிள் டே இந்தியாவில் 10,993 பேருக்கு ஒரு இலவச வீடு அரசு கட்டி கொடுக்குறாங்க. எவ்ரி சிங்கிள் டே 10,993 houses. எவ்ரி சிங்கிள் டே 1,40,000 டன் பேடி ப்ரொக்யூர் பண்றோம். எவ்ரி சிங்கிள் டே ஆயுஷ்மான் பாரத் இன்சூரன்ஸ் 5 லட்சம் ரூபாய் மருத்துவ காப்பீட்டில் 1,67,000 ஹாஸ்பிட்டல் அட்மிஷன் இந்தியாவில் நடக்குது. எவ்ரி சிங்கிள் டே 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தில் 242 கோடி ரூபாய். கோவை மாநகரத்தின் பெருமைகள் குறித்தும் அதற்கு மத்திய அரசு செயல்படுத்தி வரும் திட்டங்கள் குறித்தும் பேசி வருகிறார் பாஜகவின் மாநில தலைவர் அண்ணாமலை. இது குறித்து பின்னர் செய்தி வடிவில் விரிவாக பார்க்கலாம். SVC ஆதித்யரா மூவிஸ் தயாரிப்பில் ஷங்கர் இயக்கத்தில் ராம் சரண் நடிக்கும் கேம் சேஞ்சர் திரைப்படம் வரும் ஜனவரி 10 முதல் திரையரங்குகளில்.